விரதங்கள் ஒவ்வொரு மாதமும் விசேஷங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்று பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று மனமுருகி சித்திரகுப்தனிடம் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று ராமர் அவதரித்த ஸ்ரீ ராம நவமி. தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 27ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:18க்கு, சூரிய அஸ்தமனம் 7:18க்கு. இன்றைய திதி வளர்பிறை நவமி. வளர்பிறை நவமி முடியும் நேரம் இன்று மதியம் 12:37க்கு. அதன் பிறகு தசமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 5:54க்கு. அதன் பிறகு பூசம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:17 8:47 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:18 7:18 வரை. இரவு வேளையில் 9:18 10:18 வரை. ராகு கால நேரம் காலை 11:47 மதியம் 1:18 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:18 5:48 வரை. கூலிகன் காலை 8:47 10:17 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் இன்று மதியம் 12:03க்கு முடிவடைந்து, அதே வேளையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு நட்பு, மிதுன ராசிக்கு உயர்வு, கடக ராசிக்கு சுகம், சிம்ம ராசிக்கு ஆதரவு, கன்னி ராசிக்கு உயர்வு, துலாம் ராசிக்கு லாபம், விருச்சிக ராசிக்கு அன்பு, தனுசு ராசிக்கு அமைதி, மகர ராசிக்கு நலம், கும்ப ராசிக்கு ஆசை, மீன ராசிக்கு கீர்த்தி. தொடர்ந்து நம்ம விரதங்களை பற்றி பார்த்துட்டு வரும் இல்லையா? அது ஒரு வருடத்திற்கான விரதங்கள், ஒவ்வொரு மாதமும் விசேஷங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்று சித்ரா பௌர்ணமி விரதத்தை பார்ப்போம். எந்த கடவுளுக்கு வேண்டிக் கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும்? நமது பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு யமதர்மனிடம் கணக்காளராக இருக்கும் சித்திரகுப்தனை திருப்தி செய்வதற்காகவே இவ்விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த விரதம் மேற்கொள்வதால் என்ன பலன்கள்? இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் நமது பாவங்கள் தீர்ந்து நீண்ட ஆயுளை பெறலாம். இந்த விரதத்தை யார் மேற்கொள்ளலாம்? பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். எப்போது இந்த விரதம் அனுஷ்டிக்க வேண்டும்? சித்திரை மாதத்தில் வரும் முதல் பௌர்ணமியே சித்ரா பௌர்ணமி என்று ஆகும். விரதம் மேற்கொள்ளும் முறை மிக சுலபமானது தான். சித்திரம், அதாவது சித்திரம் என்றால் படம் என்ற அழகாக வரையப்பட்ட படம் என்று சொல்வோம். அதாவது படத்திலிருந்து உருப்பெற்றவர் என்பதால் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை மனதில் நினைத்தபடி பூஜை அறையில் ஒரு கோலம் போட வேண்டும். அந்த கோலத்திற்கு சித்திரகுப்தன் எழுந்தருள்வதாக ஐதீகம். அந்த கோலத்தில் ஒரு பேனா, பென்சில் இவைகளை வைப்பார்கள். அந்த கோலத்திற்கு முன்னால் ஒரு தலைவாழை இலை போட்டு அதில் உப்பு போடாமல் செய்த வெண்பொங்கல், பாசி பயிறு பாயாசம், கொழுக்கட்டை, இளநீர் வைத்து சித்திரகுப்தனை வணங்க வேண்டும். அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த பாவங்கள், தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்கள் என்று இந்த பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று மனமுருகி சித்திரகுப்தனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். சித்ரா பௌர்ணமி அன்று பசும்பாலால் செய்யப்பட்ட பலகாரங்கள் வைக்க மாட்டார்கள். பசும் தயிர், பசும் நெய் என்பதை பயன்படுத்தக்கூடாது என்று இருக்கிறது. மிகவும் அவசியமாக இதை கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதத்தின் போது சித்திரகுப்தன் படத்திற்கு முன்னால் வைத்து படைத்ததை மட்டும் அதையும் ஒரே ஒரு வேளை தான் சாப்பிட வேண்டும். நம்ம அவருக்கு செய்து நைவேத்தியம் படைத்தோம் இல்லையா, அதை தான் அன்னைக்கு நம்ம சாப்பிடணும். அன்று கண்டிப்பாக உப்பு சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு இருக்குது. அது இந்த விரதத்தின் முறை. பிறகு சித்திரகுப்தன் புராணங்கள், அவரை பற்றிய விஷயங்கள் எல்லாம் பிறருக்கு படித்து சொல்வது, அது இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம வீட்டுக்கு யாரும் வர சொல்லியிருந்தீங்கனாலும் அவங்களுக்கும் அவரோட கதைகள் பற்றி பேசலாம். அந்த மற்றவர்களுக்கு அந்த கதையை சொல்ல வேண்டும். பிறகு அவரவர் சக்திக்கு தக்கவாறு பழங்கள், பலகாரங்கள் போன்றவற்றை தட்சணையோடு தானமாகவும் கொடுக்க வேண்டும். அதாவது நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு வந்தவர்களிடம். இது இவ்வளவு சுலபமான இந்த விரத முறை.
சித்திரகுப்தனை நம்ம எல்லாம் வணங்க வேண்டும் இந்த நாளன்று மறந்து விடாதீர்கள். வருடத்திற்கு ஒரு முறை. தொடர்ந்து நாளைய விரதம் என்னவென்று பார்ப்போம். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.